வணக்கம் அன்புறவுகளே. நறுக்கென்று 4 வார்த்தையில் இன்று சிறுவர்களின் திறமையை வளர்த்தெடுப்பது எப்படி என்ற ஒரு நான் எழுதிய கட்டுரையை உங்களுடன் பகிர்கிறேன். திறமை என்பது ஒருவனின் ஆற்றலிலே தங்கியுள்ளது. ஆற்றல் ஊற்று போல அமைந்தால் அகிலத்திலே அருமையான விடயங்களை வெளிக்கொணர முடியும். ஆற்றலை வெளிப்படுத்தும் முறையே திறமை அல்லது கெட்டித்தனம் என்போம். அதாவது ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துற முறையைத்தான் திறமை அல்லது கெட்டித்தனம் என்போம். மண்ணிலே பிறந்துள்ள மலர்கள் அனைவரும் ஆண்டவன் படைப்பிலே அற்புத பிறவிகள் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. அந்த திறமையை வளர்த்து கொண்டு ஆக்க சக்தியாக பயன்படுத்தும் போதுதான் அது சமுதாயத்திற்கு பயன்படும் சக்தியாக மாறுகின்றது. அது சமுதாயத்துக்கு ஒரு பயன்படுகிற சக்தியாக அமைகின்றது என்பது உண்மை. பிள்ளைகளிடம் இருக்கும் அளப்பரிய ஆற்றலை வெளிக்கும் ஆற்றல் மிக்க சமுதாயத்தை புலத்திலே கட்டி எழுப்ப முடியும். ஒரு திரியில் பிரகாசம் அதில் எரியும் எண்ணெயில் தங்கியுள்ளது. ஒரு திரியின் பிரகாசம் அதில் எரியும் எண்ணெயில் தான் தங்கி இருக்கின்றது. எண்ணெய் சரியாக இருந்தால் தான் திரி அழகாக எரியும். அந்த எண்ணெயாக நாம் அமைந்தால் அந்த திரியின் பிரகாசமே அளவிட முடியாத ஒளியாக பரிணமிக்கும். முதலிலே பிள்ளையின் திறமையை உங்கள் வீட்டிலே வெளிப்படுத்த நீங்கள் அனுமதியுங்கள். பாடசாலையின் சரி வீட்டிலும் சரி செயல்கள் பற்றி அவர்கள் கூறுவதை கவனமாக கேளுங்கள். கேட்கும் போதுதான் அந்த குழந்தைக்கும் தன்னுடைய செயற்பாடுகளை அழகாக உங்களிடம் உரையாட முடியும். பின்னர் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், தட்டி கழிக்காதீர்கள். தங்கமாய் அவற்றை போற்றுங்கள். நாளடைவில் அவர்கள் வளர்ச்சியைக் கண்டு பெருமை அடைவார்கள். நீங்களும் பெருமை கொள்வீர்கள். வெளிப்படுத்தாத அறிவால் இவருக்கும் எந்த பயனும் இல்லை. நீங்க வெளிப்படுத்தாமல் உள்ளுக்கு வைக்கிற அறிவால இவருக்கும் எந்த பயனும் இல்லை. சுட சுட தங்கம் ஜொலிப்பது போல் படிக்க படிக்க அறிவும் வளர்வது போல் வெளிப்படுத்த வெளிப்படுத்த அறிவு பெருகிக் கொண்டே போகும் என்பது உண்மை. முட்டை உடைந்தால் தானே குஞ்சு வெளிவர முடியும். அதாவது முட்டை உடைந்தால் தானே குஞ்சு வெளிவர முடியும். அதுபோலத்தான் ஆற்றலை வெளிக்கொணர்ந்தால் தானே ஆக்கங்கள் பிறக்கும். அதுபோலத்தான் நிலத்தில் முளைக்கும் விதையும், அதாவது விதைகள் மண்ணை வெடித்து வரும்போதுதான் அவை விருட்சமாக வளர்கின்றன. எமது சிறார்களின் திறமைகளை வெளிக்கொணர்வதில் நாம் ஏன் பின்னிற்கிறோம்? ஊக்கம் இல்லையா அல்லது மனத்துணிவு அற்ற நிலையா? எதுவாக அமையும் என்கிறீர்கள்? இந்த பரந்த உலகிலே எம் வாழ்வோ குறுகிய ஒரு வட்டம்தான். அந்த வட்டத்தின் கால எல்லை என்றோ ஒரு நாள் முற்று பெற்றுவிடும். எங்கட குறுகிய கால வாழ்க்கை ஒரு எல்லைக்குள்ள முற்று பெற்றுவிடும். அதுவரை நாம் இந்த பூமியில் எம் பிள்ளைகளுக்கு ஆற்றிய பணி என்ன என்ற வினாவும் போதுதான் அங்கே ஒரு வினா தொக்கி நிற்பதை நாங்கள் அறிகிறோம். படிப்பில், விளையாட்டில், எழுத்தில் எதையும் எடுத்துச் சொல்லும் தன்மையில் எப்போதுமே ஊக்கம் கொடுங்கள். அதாவது படிப்பு மட்டும்தான் ஊக்கம் என்று இல்லை, விளையாட்டிலும் ஊக்கம் வேணும், எழுத்திலும் வேணும், எண்ணத்திலும் வேணும். அப்படி பார்த்தோம்னா நாங்கள் கொடுக்கிற ஊக்கம் பிள்ளைக்கு திறமையை வெளிப்படுத்த முனையும். அந்த ஊக்கம் அற்புத சக்தியாக விரிவதை பாருங்கள். அந்த ஊக்கம் ஒரு அற்புத சக்தியாக விரிவடைந்து செயலாகவும் உருவாகும். நீங்கள் கொடுக்கும் ஊக்கமே பயிராக வளர்ந்து பின்னர் கனியாக மலர்வதை காண்பீர்கள். அக்னீஸ்வரன் என்ற இந்திய நீச்சல் தேசிய விளையாட்டு வீரர் கூறினார், தன் நீச்சல் போட்டியிலே முன்னேற முழு ஊக்கம் கொடுப்பது தன் பெற்றோரே என்று. பெற்றோர் கொடுக்கும் ஊக்கமே என்னை உலக தரத்திற்கு உயர்த்தி கொண்டு வந்தது என்றார். ஆகவே ஊக்கம் எப்போதுமே அழியாது. இனங்கண்டு ஊக்குவியுங்கள். அதாவது இனங்கண்டு என்றால் இனம் என்று தமிழினம் வேற்றினம் என்று இல்லை. நீங்க குழந்தைகளின் திறமைகளின் இனங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுங்கள். எதிர்காலம் ஒளிமயமானதாக பிள்ளைகளுக்கு அமையும். கருங்கல்லை கூட சிப்பி செதுக்கி ஒரு அழகான சிலையை ஆக்குகிறானே எப்படி? கருங்கல்லை அவன் கொத்தி கொத்தி அழகான ஒரு சிலை ஆக்குகிறான். அதுபோலத்தான் சிறார்களையும் அற்புத பிரஜைகள் ஆக்க வேண்டும். பின்னிற்கும் சிறார்களை முன்னோக்கி நகர்த்துங்கள். நகர்வில் கூட நன்மை அடைவீர்கள். என்றால் அவன் ஒரு பாடத்தில குறைவாக இருக்கிறான் என்றால் அவனை முன்னோக்கி நகர்த்த வேண்டிய தேவை பெற்றோர்களுக்கு இருக்குது. அதை சின்ன நிலையை இனங்கண்டு செய்யுங்கள். ஒரு பிள்ளை காட்டும் திறமையால் மற்ற பிள்ளையும் நன்மை பெற முடியும். ஒரு பிள்ளை ஒரு திறமையை காட்டிக்க மற்ற பிள்ளையும் அதனால நன்மை பெற முடியும். தானும் அப்படி வளர வேண்டும் என ஆற்றலும் பிறக்கும். ஆகவே ஆர்வமும் கூடும்.
திறமையும் மிக்க ஆர்வமும் கூடும், திறமையும் கூடும். திறமை மிக்க ஒரு சமுதாயமும் எங்களிடம் வளர்வார்கள். ஒருவனின் திறமையில்தானே இன்னொருவனுக்கு சிந்தனை கருவூலம் உதயமாகிறது. எங்களுக்கும் அப்படித்தானே. ஒருவன் ஒரு சிந்தனையை சொல்லிவிட்டான்டா இன்னொரு மறு சிந்தனை பிறக்கும். அதுதான் ஒரு கவிஞனுக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்து விடுவதுண்டு. ஆதலால் தானே நல்ல சந்தர்ப்பங்களே நாளைய வாழ்வின் ஏணிப்படிகள். ஒரு நல்ல சந்தர்ப்பம் நாளைய வாழ்வின் ஒரு ஏணிப்படி. கண்மொழி விருத்தியுள்ள சிறார்களை எம்மொழி ஊடாகவும் ஏற்றம் பெற வைப்பது இந்த இளம் பருவம்தான். அதாவது இளம் பருவத்தை மறந்து விட முடியாது. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சும்மாவா சொன்னார்கள்? சரியாகத்தான் சொன்னார்கள். ஆகவே இளமையில் செய்கிற எல்லா விடயமும் மனதில பதியும். காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். இதற்கமைய சிறார்களின் திறமையும் இந்த புலத்திலே வளர வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த சிறார்களின் திறமையை இந்த புலத்திலே வளர்த்தெடுப்போமா? நன்றி, வணக்கம்.